Hello all. இன்னைக்கு நம்ம வந்துட்டு rectification of errorsல last and final two sum 12 and 13 exercise sum பார்க்க போறோம். இதோட rectification of errors முடிஞ்சிடுச்சு. அடுத்து கொஞ்ச நாளைக்கு 12th standard ஓட first unit ஆன accounts from incomplete records வரும். ஸோ நான் இப்போலேருந்து 11th and 12th சைமல்டேனியஸாக போடலான்ற ஐடியாவில் இருக்கேன். ஒன்லி அக்கௌண்ட்ஸ் இப்போதைக்கு நான் அக்கௌண்ட்ஸ் கோயிங் டு பி அ இம்பார்ட்டன்ட் அண்ட் மேஜர் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அதனால் நம்ம அதை முடிச்சிடலாம் டக்குன்னு. ஸோ ஐ விஷ் டு ஸ்டார்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஆல்சோ. 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பி ரெடி. நெக்ஸ்ட்லேருந்து ஒரு கொஞ்சம் நாளைக்கு 11th கோயிங் டு ஸ்டாப் ஃபார் அ ஃபியூ டேஸ், ஃபார் அ ஃபியூ ஒன் மந்த் மேபி. அதுக்கப்புறம் 11th ஸ்டார்ட் பண்ணிடுவேன். And you can see 12th standard also important topics basics லாம் 12th standard பொறுத்தவரைக்கும் நான் ரொம்ப deep basics லாம் சொல்ல போறது இல்ல. Only that important accounts from incomplete records னா what is accounts from incomplete records and how you are going to handle it. 11th கண்டிப்பா நீங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும். ஸோ அதனால இல்லைனாலுமே அப்போயும் நான் டவுட் கேட்குறவங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து சொல்கிறேன். எங்கெல்லாம் பேசிக்ஸ் தேவையோ அங்கெல்லாம் பேசிக்ஸ் சொல்கிறேன். பட் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் 12th. ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த சம் பார்க்கலாம். The accountant of firm, okay, suspense account இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் ஆல்ரெடி நம்ம பார்த்தா நிறைய சம் தான். நம்ம நேராக சம்மில் போயிடலாம். Machinery purchased for 3,500 was debited to purchase account. Always furniture account, asset account வந்துட்டு purchase account போட்டாங்க. ஸோ அப்போது மிஷினரி அக்கௌண்ட் டெபிட் டு மிஷினரி அக்கௌண்ட் தான் டெபிட் பண்ணணும். பட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணாங்க. தப்பாக பண்ணிட்டனாலே இப்போ கிரெடிட்டிங் த பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணிட்டோம். ஸோ 3,500 ஒன் சைடட் எரர்ஸ் இருக்கும் போது தான் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வரப்போகுது. அதனால் அது அப்போதைக்கு பார்த்துக்கலாம். 1,800 பெய்ட் டு ரைனா as a salary was debited to his personal account. ஸோ சேலரி அக்கௌண்ட்டில் போடாமல் அவன் பர்சனல் அக்கௌண்ட்டில் போட்டது இட்ஸ் கோயிங் டு பி ராங். ஸோ சேலரி அக்கௌண்ட் டெபிட் பண்ணும். ரைனா அக்கௌண்ட்டை தப்பாக டெபிட் பண்ணுறதுனால now we are crediting ரைனா அக்கௌண்ட் 1,800. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் 200 வாஸ் கிரெடிட்டட் டு கமிஷன் அக்கௌண்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் அக்கௌண்ட்டை கமிஷன் அக்கௌண்ட்டுன்னு போட்டாங்க. அப்போது கமிஷன் அக்கௌண்ட்டை தப்பாக கிரெடிட் பண்ணியிருக்காங்க. அப்போ கமிஷன் ரிசீவ்ன்றது ஆப்வியஸ்லி நம்ம கிரெடிட் பண்ணியிருப்போம். ஸோ கமிஷன் அக்கௌண்ட்டை தப்பாக கிரெடிட் பண்ணிட்டனால இப்போ டெபிட் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட தான் கரெக்டாக பண்ணணும். ஸோ அதனால் 2 இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் கிரெடிட் 200. அடுத்து குட்ஸ் ஒர்த் 1,800 பர்ச்சேஸ்ட் ஃபார் அமுதநீலா ஆன் கிரெடிட் வாஸ் நாட் ரெக்கார்ட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ரெக்கார்டே பண்ணலை அப்படின்றப்போ ஆப்வியஸாக இப்போ நம்ம எப்போதும் போல் ரெக்கார்ட் பண்ணிடுவோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு அமுதநீலா நார்மல் ஜர்னல் என்ட்ரி 1,800. Next, used furniture sold for 350 was credited to sales account. So okay, sales account credit பண்ணிட்டாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், யூஸ்டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் தான் எடுத்துருக்கணும். ஸோ அப்போ சேல்ஸ் அக்கௌண்ட் தப்பாக கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுறோம். கரெக்டாக பண்ண வேண்டியது யூஸ்டு ஃபர்னிச்சர் தான். ஸோ 2 யூஸ்டு ஃபர்னிச்சர் கிரெடிட் 350. சிம்பிள். எது ஓவர் சாரி இட்ஸ் நாட் illustration, exercise 13 it's over, right? Okay, now we are going to see exercise 12 over. இப்போ 13 பார்க்க போகிறோம். 13 the last and final sum. இதில் நம்மளுக்கு வந்துட்டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை கண்டுபிடிக்கவும் சொல்லியிருக்காங்க. சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணவும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதனால் அதையும் நம்ம சேர்த்து பண்ணிடுவோம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அமௌண்ட் சம் the total of discount column on the credit side of the cash book 78 was posted in the ledger. Was not posted in the ledger. So post பண்ண விட்டுட்டாங்க 78. அப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டு பி என்னது, டிஸ்கவுண்ட் ரிசீட். ஸோ 2 டிஸ்கவுண்ட் ரிசீட் 78. சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இன்னும் ஒன் சைடு என்ன சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் தானே வரும். The total of purchase book was short by 1,000. ஷார்ட்னா இந்த பர்ச்சேஸ் புக் கம்மியாக இருக்குது. பர்ச்சேஸ் புக்கோட நேச்சர் என்ன, டெபிட் கம்மியாக இருக்குது. அப்போ அதிகப்படுத்தா அகெயின் டெபிட் தான் பண்ணுவோம். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் 1,000 to சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் 1,000. A credit sale of goods to Nadarajan for 375 was entered in the sales book as 735. ஸோ சேல்ஸ் புக்கில் அமௌண்ட் அதிகப்படுத்தி போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸஸாக போட்டிருக்காங்க கிரெடிட். அப்போ கேன்சல் பண்ணுறதுக்கு டெபிட் பண்ணுவோம். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணால் கேன்சல் ஆயிரும். சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணும்போது 365. யாரோட இது நடராஜன் தப்பாக பண்ணியிருந்தோம். ஸோ கிரெடிட் பண்ணிட்டாங்க. நடராஜனை கிரெடிட் பண்ணிட்டனால டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 365. ஓகேவா, அடுத்து சாரி ஓகே நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க. A credit sale of goods to Meghala for 700 was entered in the purchase book. Okay, 700 வந்து entered in the book. சேல்ஸ் புக்கில் போட வேண்டியதா பர்ச்சேஸ் புக்கில் போட்டாங்க. ஓகேவா, அமௌண்ட் இங்கே தப்பு இல்லை, புக்கு தப்பு. ஸோ அப்போது மேகலா அக்கௌண்ட் டு
இங்கே தப்பாக போடுறதுன்னா பர்ச்சேஸ் புக் அப்போ டெபிட் பண்ணியிருப்பாங்க, அப்போ அதை கேன்சல் பண்ணுறதுக்கு பர்ச்சேஸ் புக்கை கிரெடிட் பண்ணுறோம், அதுக்கு ஒரு 700. சேல்ஸ் அக்கௌண்ட்டில் தான் போடணும், அந்த போட வேண்டிய சேல்ஸ் அக்கௌண்ட்டுக்காக ஒரு கிரெடிட் 700 கிரெடிட்ஸ், இது 1400. இது நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு மாடல் தான். ஸோ கடைசியாக கொடுத்தோம் ரெக்வயர்ட் ரெக்டிஃபை ப்ரிப்பேர் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்கோ. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம அப்படியே சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போகிறோம். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எப்போவுமே இப்படி கொடுத்துருந்தாங்கனாலே அக்கௌண்ட் கேட்குறாங்கன்னு அர்த்தம். 19 எக்ஸஸ் கிரெடிட். ஸோ புக் கீப்பரோட ட்ரையல் பேலன்ஸ், எக்ஸஸ்னாலே என்ன அர்த்தம், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ட்ரையல் பேலன்ஸ்லாம் நமக்கு எக்ஸ்ட்ரா, ட்ரையல் பேலன்ஸ்னா ஆக்சுவலி ஞாபகம் இருக்கு அவங்க எல்லாருக்கும், ட்ரையல் பேலன்ஸ்னா ஆக்சுவலி பேலன்ஸ் ஆகணும், ஆகாதது மிச்சம் இருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், அதுதான் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னு போடுவோம். அப்போ எக்ஸஸாக கிரெடிட் சைடு இருந்திருக்கு, நம்ம சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் 922 வச்சிருக்கோம், அப்போ அதுதான் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 922. ஸோ வேற என்ன அக்கௌண்ட்டில் சஸ்பென்ஸ் இங்கே வருது பாருங்க, ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஒன்ல வருதா, டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட். ஸோ இப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் சைடு 78, சஸ்பென்ஸ் டெபிட் சைடு 78. ஸோ இந்த டிரான்சாக்ஷனில் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இங்கே இருக்குது, கிரெடிட் சைடு இருக்குது. இப்போ கிரெடிட் சைடு பை பர்ச்சேஸ் 1000, இந்த ரெண்டுத்துலேயும் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இல்லை, இதுலேயும் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இல்லை, அப்போ அவ்வளோதான் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. நம்ம நார்மல் ஜேர்னல் டு லெஜர் போஸ்டிங் தான், நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா, நம்ம க்ளோஸ் பண்ணிட்டா டோட்டல் ஆஃப் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இஸ் 1000. நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, எஸ் 1000, டோட்டல் ஆஃப் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இஸ் 1000 வந்துருச்சு. ஸோ அப்போ எங்கே தப்பு பண்ணியிருக்கோம் அதை ரெக்டிஃபை பண்ணிட்டோம், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் 1000 வந்துருச்சு. ஸோ ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் ஐ எம் ஃபினிஷிங் இட் ஹியர். உங்களுக்கு இதுக்கு மேலே டவுட் இருக்குது ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எதுனாலும் எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி யூஸ் comment section for your doubts. Thank you.